ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், சிறு தசை இயக்கத்திறன். சிறு தசை இயக்கத்திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன சின்ன தசைகள். சின்ன சின்ன தசைகள்னா எதெல்லாம் சொல்லுவோம்? கையோட விரல்கள், இந்த ரிஸ்ட், நம்மளோட கால் விரல்கள், காலோட டோஸ், அந்த நுனி கால்கள், நம்மளோட லிப்ஸ், டங்க்ல இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன 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 தசைகள். இந்த சின்ன தசைகள் வேலை பார்க்க வேண்டும் என்றால், சிறப்பாக வேலை பார்க்க வேண்டும் என்றால், பெருந்தசைகள் நல்ல டெவலப்மெண்ட் இருந்தாதான் இந்த சிறு தசைகள் வேலை பார்க்க முடியும். ஒரு குழந்தை நல்லா, இப்படி குழந்தைங்களுக்கு, உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா, ஒன்னு crocodile மூமெண்ட் சூப்பரா கொடுங்க, தோப்புக்காரனும் போட சொல்லுங்க, ஃப்ராக் ரேஸ் கொடுங்க, ரோப் வாக் கொடுங்க, அப்புறம் வந்து பேக் வாக் கொடுங்க. பேக் வாக்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. பேக் வாக், பேக் ஜம்ப், ஒரு இதுல வந்து ஜம்ப் பண்றது, ஒரு நிறைய நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்க அந்த குழுவுல வந்து நம்ம களஞ்சியம் அப்படின்ற டெலகிராம் குரூப்ல ஜாயின் ஆகி மழலைகள் குரூப்ல நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயல்பாடுகள் உங்களுக்கு நிறைய வந்து ஷேர் பண்ணுவோம். அடுத்தது, இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்க்கு தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் ஆஃப் ஐ கான்டாக்ட் இருக்கும் போதுதான் இந்த விஷயத்த செய்ய முடியும். அதுக்காக தான் நான் முன்னாடி சொன்னது, குழந்தைகள் கூட்டுறதுக்கு தொடக்கிற போது இதுல என்ன ஆகணும், உற்று நோக்கும். இங்க குப்பை இருக்கு, இதை கூட்டு, அங்க குப்பை இருக்கு, அதை கூட்டு. அப்ப ஐயும் ஹேண்டும் பிரைனும் கோஆர்டினேட் ஆகுது. அப்ப கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆனிச்சுன்னா இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஈஸியா டெவலப் ஆயிடும். ஏன் இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடணும் அப்படின்னா இந்த 5 விரலும் இப்படி புடிச்சுதான் இப்படி சாப்பிடணும். எழுதணும் அப்படின்னா இந்த 3 விரலும், இந்த 2 விரல் பிளஸ் இந்த 3வது விரல் இப்படி பிடிச்சாதான், இந்த கிராஸ் பிடிச்சாதான் உங்களால வந்து எழுத முடியும். பிரஷ் பண்ணணும் அப்படின்னா பிரஷை எப்படி பிடிச்சி, இல்ல குச்சி எப்படி பிடிச்சாதான் உங்களால விளக்கு. நீங்க எதையாவது தூக்கணும், ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா இப்படி பைய தூக்கணும், நம்மளால வந்து கடைக்கு டிராவல் பண்ண முடியும். அப்ப பாருங்க, நம்மளை சுத்தி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட ஃபைன் மோட்டார்கள் சிறு தசையோட இயக்கத்தினால் தான் நாம் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த சிறு தசை இயக்கமானது குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம்னு பாருங்க. ஓகே, இந்த சிறு தசை இயக்கம் எதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம்னு பார்த்தோம் அப்படின்னா, செல்ஃப் எஸ்டீம், ஒரு சுயமரியாதைன்னு சொல்லுவோம். ஆனா இது கொஞ்சம் பெரிய வார்த்தை தான் அவங்களுக்கு. அந்த குழந்தை தானா சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு சந்தோஷம், என்னால தானா சாப்பிட முடியுது. அழகா எழுதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் கையெழுத்து சூப்பரா இருக்குது. அழகா கோலம் போட்டுச்சா, ஏன் கோலம் சூப்பரா இருக்குது. அழகா படம் வரைஞ்சுதான், ஏன் படம் வரைகிறது ரொம்ப அழகா இருக்குது. ஒரு விதம் வந்து அழகா சீக்கிரம் ஃபில் பண்ண முடிஞ்சதுன்னா நான் சீக்கிரம் ஃபில் பண்ணிட்டேன். அப்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் தனக்கு மேல், தன்னோட செயல்பாடுகள் மேல், தன்னோட கைகளின் மேல் அவர்களுக்கு நம்பிக்கையானது அதிகமாகிக் கொண்டே போகுது. இப்படி நம்பிக்கையான அதிகமாக ஆக செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாக அது வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம்ல வந்து நிற்கும். நம்ம வந்து அஸ் அ மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் சொல்றேன், இந்த செல்ஃப் எஸ்டீம் வாழ்க்கையெல்லாம் வந்து நான் வந்து மேஸ்லோஸ் ஹைரார்கி தியரி படிக்கிறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அப்பெல்லாம் வந்து செல்ஃப் எஸ்டீம், நம்ம இப்பெல்லாம் வந்து செல்ஃப் எஸ்டீம். ஸோ அந்த செல்ஃப் எஸ்டீம் எங்க இப்ப டெவலப் ஆகுதுன்னு இப்ப தேடுறப்ப, அந்த செல்ஃப் எஸ்டீம் ஆனது நம்மளோட அந்த குழந்தை பருவத்திலேயே நம்மளுக்கு வந்து நம்மளையும் அறியாமல் நம்மளும் அது வந்து பதிந்து விடுகிறது என்பது வந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த செயல்பாடு எது ஃபியூச்சர்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைன் மோட்டார்ஸ் அதிகமா அதிகமா இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செயலை குறிப்பிட்ட நேரத்தோடு அதிகமாக செய்ய முடியும். ஒரு செயலை வேகமாக செய்ய முடியும், திறம்பட செய்ய முடியும், திருத்தமாக செய்ய முடியும். அதுதான் அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீமை கொடுக்குது. அப்போ ஒரு வேலையை திறம்பட செம்மையாக செய்வதற்கு இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தேவை. இந்த ஃபைன் மோட்டார்ஸ் நல்லா டெவலப் ஆகணும்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கும். சரி, இப்ப இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எந்தெந்த வயசுல வரும் அப்படின்றத பார்ப்போம். இந்த சிறு தசை இயக்கம் கிராஸ் மோட்டார் 3 மாசத்துல வரும். தலை நிக்கிறதுல இருந்தே கிராஸ் மோட்டார் 3 மாசத்துல வந்து இந்த பெருந்தசை வளர்ச்சி ஆரம்பிச்சிருது. இந்த சிறு தசையோட வளர்ச்சியோட வெளிப்பாடு எப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாசம் கண்டிப்பா குழந்தையோட கை இப்படி இருக்குன்னா, அந்த குழந்தையோட கையில போய் நம்ம விரல வச்சோம்னா இப்படி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து கிராஸ்பை பத்தி சொல்றேன். நிறைய கிராஸ்ப் அப்படின்னா பிடி. நம்ம ஒரு பிடி எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பக்கத்துல ஒரு ஸ்டாப்லர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாப்லரை நான் இப்படி பிடிக்கிறேன்.
இது வந்து நல்லா பாருங்க, இது வந்து இப்படி சிலிண்ட்ரிக்கல் கிராஸ்ப். அடுத்தது ஒரு விஷயத்த கையில இப்படி எடுக்கிறோம். ஒரு பால் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் இது வந்து கிரீம் வச்சுக்கோங்க, இது வந்து பாலா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பாலை இப்படி பிடிக்கிறேன், இது வந்து ஸ்பெரிக்கல் கிராஸ். அடுத்தது வந்து ஹூக் கிராஸ்ப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹூக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி இருக்கும்ல, நம்ம கடைங்களுக்கு போனால் கைப்பிடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட வார்னு வச்சுக்கோங்களேன், பேக்கோட வார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இப்படி பிடிப்போம், இது வந்து ஹூக் கிராஸ். அடுத்தது வந்து பிஞ்ச் கிராஸ்ப்னு சொல்லுவோம். பிஞ்ச் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவோம், சமையல ஒரு பிஞ்ச் எடுத்து போடுவோம்னு சொல்லுவோம். இந்த பிஞ்ச் கிராஸ் அதாவது இதை இப்படி பிடிக்கிறது. ஒரு ஆப்ஜெக்டை இப்படி நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஆப்ஜெக்டை இப்படி பிடிக்கிறது பிஞ்ச் கிராஸ். சக் கிராஸ்ப் இருக்குது, நம்ம 3 விரலால கவனம், இந்த 3 விரலால இப்படி இப்படி பிடிக்கிற ஒரு கிராஸ். ஓகேங்களா? அடுத்தது ஃபைன் கிராஸ். ஃபைன் கிராஸ் அப்படின்னா தான் அதுதான் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். இன்னும் இப்படி அந்த பிஞ்ச்னா இப்படி பிடிக்கிற ஒரு இது. ஃபைன் மோட்டார்னா இன்னும் இப்படி ஒரு மெல்லிசான நூல் கீழே விழுந்தா அந்த மெல்லிசான நூல் இப்படி எடுக்கிறது தான் அந்த ஃபைன் கிராஸ்ப் அப்படின்றது. அப்புறம் வந்து கீ கிராஸ்ப்னு சொல்லுவோம். கீ கிராஸ்ப் அப்படின்னா இந்த கைகளை இப்படி மூடி, இந்த கைகள் கட்டவரல் இப்படி இருக்கும், நல்லா பாருங்க, கட்டவரல் வந்து இப்படி இருக்கும். இது வந்து கீ கிராஸ்ப். இந்த கட்டவரலே இப்படி இருந்தது அப்படின்னா, இந்த கட்டவரலே இப்படி இப்படி இருந்தது அப்படின்னா பவர் கிராஸ்ப். நம்மள இருக்க பிடிக்கிறது, இருக்கப்படி நம்ம வந்து இப்படி பிடிப்பாங்க, இருக்கப்படி அப்படின்னா அந்த கட்டவரலை என்ன பண்ணுவாங்க, மேல வச்சு நல்லா அழுத்துவாங்க. ஸோ இது வந்து பவர் கிராஸ்ப் அப்படின்றது அர்த்தம். பாமர் கிராஸ்ப் அப்படின்னா அந்த குழந்தை இப்படி கை வைக்கும் போது இப்படி அதை பிடிச்சா அது வந்து அதோட கைகளால் பிடிக்குது, பாமர் கிராஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைபாட் கிராஸ்ப் எழுதுறதுக்கு பென்சில்ல இப்படி பிடிச்சி அது கீழே விழாம இப்படி 3வது விரல் இப்படி ஹோல்ட் பண்றதுதான் ட்ரைபாட் கிராஸ்ப். இந்த மாதிரி கிராஸ்ப்ல பல வகைகள் இருக்கு. ஒரு கிராஸ்பும் ஒரு மாதங்கள்ல தான், ஒரு சமயத்துல தான் இந்த கிராஸ்ப் எல்லாமே வந்து டெவலப் ஆகும். இப்ப கிராஸ்ப் எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ ஒரு கிராஸ்ப் எந்தெந்த மாசத்துல டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு 6 மாசத்துல குழந்தைக்கு சிலிண்ட்ரிக்கல் கிராஸ்ப்னு சொல்லுவோம், இப்படி பிடிப்பாங்க. ஸ்பெரிக்கல் கிராஸ்க்கு இப்படி கையில வந்துச்சுக்குவாங்க. ஹூக் ஆனது நம்ம கையை கொடுத்தா இப்படி ஹூக் மாதிரி பிடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து தெரியும். பாமர் கிராஸ்பும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ்ப் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா 6 மாசத்துல அந்த குழந்தைங்களுக்கு வரும். சப்போஸ் 6 மாசம் ஆகி 9 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அது வரவில்லை என்றால் நீங்க சும்மா இருக்கும்போது அந்த குழந்தைங்க கையோட உங்க விரலை இப்படி வச்சு 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 பிராக்டிஸ் பண்ணா இந்த ஃபைன் மோட்டார் கிராஸ்ப் அவங்களுக்கு நல்லாவே டெவலப் ஆயிடும். அடுத்தது 9 மாசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விளையாட்டு பொருளை கொடுத்தா அவங்க எப்படி ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம வீட்டுல விளையாட்டு பொருள் இருக்கும், அந்த விளையாட்டு பொருள் இப்படி இப்படி ஆட்டுற பொருள் இருக்கும், அதை கையில கொடுத்தா இப்படி பிடிக்கக்கூடிய பிடிமானம் அவர்களுக்கு வந்துவிடும். அப்புறம் 12 மாசத்துல பிஞ்சர் கிராப், அதாவது இப்படி எடுக்கக்கூடிய, அதாவது பெரிய ஆப்ஜெக்ட்ஸ், நல்லா கவனிங்க, பெரிய ஆப்ஜெக்ட்ஸை இப்படி எடுக்கக்கூடிய ஒரு திறனானது அவங்க கிட்ட வந்துடும். அடுத்தது முகத்துல ஏதாவது, நான் தான் ஏற்கனவே சொன்ன, முகத்துல ஏதாவது துணி இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு நூலோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ முகத்து மேல பட்டாலோ அதை இப்படி எடுப்பதற்கான ஒரு திறன் அவர்களுக்கு வந்துவிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க கையில புக்கு கொடுத்தா ஒரு பக்கமா சும்மா இப்படி திருப்போம், பர்ஃபெக்டா திருப்பாது, சும்மா அப்படியே கை அப்படி வச்சு 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 அந்த திருப்பக்கூடிய பிராக்டிஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த புக்கு பக்கத்துல திருப்புறப்பலே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல அந்த தசைகள், அந்த சிறு தசைகள், குட்டி குட்டியா கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுண் தசைகள் அனைத்தும் என்ன பண்ணும், நல்ல வேலை பார்க்கும். இந்த நுண் தசைகள் அனைத்தும் நல்ல வேலை பார்த்துச்சு அப்படின்னாலே நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் சிறப்பா செய்யும். 1.5 வயசு குழந்தைக்கு வந்து அட்டைப்பெட்டி, சாதாரண ஒரு அட்டைப்பெட்டி, அந்த அட்டைப்பெட்டியை வந்து ஒரு ஹோலை போட்டு இந்த மாதிரியான ஒரு எம்டி பாக்ஸ், ஓகே, இந்த மாதிரியான ஒரு எம்டி பாக்ஸ் நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் கொடுத்துட்டு இங்க மேல வந்து சின்ன ஒரு ஹோல்ஸை போட்டுடுறேன். இதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா பிளாஸ்டிக் காயின்ஸ ரொப்பி வச்சிடலாம். ரொப்பி வச்சுட்டோம் அந்த குழந்தைங்க கையில கொடுத்துட்டா அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படியே நேரா தலையில குலுக்கி 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 அதை எடுக்கிறதுக்கான முயற்சி. இந்த வயசுல குழந்தைங்களுக்கு தலையில கொட்டுற பழக்கம் உண்டு. 1.5 வயசு குழந்தை எதை எடுத்தாலும் என்ன பண்ணும், தலையில கொட்டிடும். நம்ம என்ன நினைப்போம், என்னடா எதை எடுத்தாலும் இவங்க கொட்டிக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு ரொம்ப வேலை வைக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்கிறதை எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது, தலையில கொட்டினாதான் வரும் அப்படின்றது. இந்த சமயத்துல வர்றது வந்து அந்த தலையில கொட்டி 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 பாக்குறது.
அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு பெரிய, அதாவது சின்ன சின்ன ஒரு பெரிய பெரிய இவ்வளவு பெரிய சைஸ் பொருளை கொடுத்து ஒரு பாட்டிலுக்குள்ள போட சொல்லி வாட்டர் கேன் கொடுத்துருங்க, ஒரு கல்லை கொடுத்துருங்க. பக்கத்திலே இருக்கணும். ஆனா நான் சொன்னேன்னு கல்லை கொடுத்துட்டு நாளைக்கு வாயில போட்டுச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது. நீங்க கல்லை கொடுக்கணும், பக்கத்துல இருக்கணும். பக்கத்துல இருந்து அந்த கல்லை வந்து பாக்ஸ்ல போடுறதுக்கான பிராக்டிசஸ் கொடுக்கும். 24 மாசம், அதாவது 2 வயசு குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கதவுல தாப்பால் போட கத்துக்கொள்வார்கள், இல்லைன்னா அந்த தாப்பால கழட்டுறதுக்காக கத்துக்கொள்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கில் வந்து இப்ப வந்து இந்த ஏஜ்ல வந்து, அதாவது 2 வயசுல வந்து டெவலப் ஆயிடும். நம்ம டோர் லாக் போடுறதுக்கும் ஓபன் பண்றதுக்கும் பிராக்டிசஸ் நம்ம கொடுக்கலாம் தாராளமாக. அடுத்தது ஒரு வாட்டர் கேனை ஓபன் பண்றதுக்கு, அந்த வாட்டர் கேனை ஓபன் பண்றப்ப என்ன ஆகும், இந்த 5 விரலும் அதை சேர்த்து இப்படி ரொட்டேட் பண்றப்ப என்ன ஆகும், இந்த விரல்களும் நகரும், இந்த ரிஸ்டோட சேர்ந்து நகரும். அப்ப ரிஸ்டோட எல்லாம் ஒட்டமா நவர்றப்ப என்ன ஆகும்னா வந்து ஃபுல்லா வந்து அவங்களோட நர்வ்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். அப்புறம் இந்த ஏஜ்ல வந்து காயின்ஸ், முன்னாடி பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் சொன்னோம். இப்ப இந்த ஏஜ்ல வந்து ஒரு 2.5 வயசுல வந்து குட்டி குட்டி காயின்ஸ், நம்மளோட டோக்கன் காயின்ஸ் சொல்லுவாங்க, அந்த காயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஓபன் போட்டுருங்க. முன்னாடி உள்ள போட்ட காயின்ஸை இப்ப வெளியே வச்சிருங்க. ஓட்டையை போட்டு உள்ள போட்டு பிராக்டிஸ் பண்றோம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு ஹோல்ஸ் போட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், பென்சில், இதெல்லாம் வந்து பெக் போர்டுன்னு சொல்லுவோம். நீங்க கடைகளில் பெக் போர்டு வாங்கினீங்கன்னா அது ஒரு 500, 800, 1000 வரைக்கும் கூட பெக் போர்ட்ஸ் இருக்குது. 250 இருந்தே இருக்குது. ஸோ இந்த பெக் போர்ட்ஸ்க்கு பதிலாக, பெக் போர்ட்ஸ் சும்மா இப்படி ஓட்டையில சும்மா ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கிறது. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஹோல்ஸை போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பென்சில்ஸ், பேனா, இல்லை வேற என்ன ஸ்கெட்சு, ஸோ இதெல்லாம் இதுக்குள்ள போகுமோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்து இதில் போட சொல்லுவோம். இல்லை அப்படின்னா வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்கெட்சு வந்து நாங்கள் வந்து மூடி தனியாக, ஸ்கெட்ச் தனியாக போட்டுருவோம். ஸோ ஒரு ஸ்கெட்சு எடுத்து அதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இன்னும் அது அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்சோட பாட்டம் கலரை பார்த்து மூடியை பார்த்து மேட்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து கலர் மேட்சிங். ஸோ இதெல்லாம் அடுத்தது பார்ப்போம் நம்ம நிறைய. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்களோட அந்த கிராஸ்பிங் பவருக்கும் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கும் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய ஒரு கயிறு கொடுத்து அதுக்குள்ள வந்து குட்டி குட்டி பீட்ஸ் கடையில கிடைக்கும். அந்த பீட்ஸை கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் வாங்கிக்கோங்க. பெரிய சைஸ் பீட்ஸ் வாங்கி ஒரு கோக்குறதுக்கான பிராக்டிசஸும் கொடுக்கலாம். 3 வயசுல குழந்தைங்களுக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தா அவங்களோட நியூரான்ஸ் இன்னும் சிறப்பா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, நம்மளோட பூட்டு இருக்குல்ல, பூட்டை கொடுத்து சாவியை கொடுத்துரும். அந்த குழந்தை அதுக்குள்ள எப்படியாவது போடணும். நெம்பும் போடும் திருப்பும், கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட ஆகும். சில குழந்தைங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள போட்டுரும். அதை பிடிச்சி நம்பி வந்து உதவியெல்லாம் கேட்கும். நீயா போடு தங்க, உனக்கு போடுற திறமை இருக்கு தங்க, நீ போடு அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லணும். அந்த குழந்தை ஒரு செயலை முதல் தடவையில் யாரோட உதவியும் இல்லாமல் செய்யும் பொழுது அந்த குழந்தை தன்மேல் தன்னம்பிக்கை அதிகமாகும். இது எப்பயுமே எந்த ஆக்டிவிட்டியுமே ஞாபகம். ஸோ அந்த மாதிரி கீஸை கொடுத்து, லாக்கை கொடுத்து போடுறதுக்கு ப்ராக்டிஸ். அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு அதை பூட்டுறதுக்கான ப்ராக்டிஸ், திறக்கிறதுக்கான ப்ராக்டிஸ். இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். ஒரு ட்ரெஸ் போட்டா அவங்களே ஜிப் போட்டுக்கிறது, ஸோ ஜிப்பை ஓப்பன் பண்றது, ஸோ ஒரு கர்ச்சீஃப் கொடுத்தா அதை வந்து மடிக்கிறது, ஸோ சின்ன துணிகளை மடிக்கிறது. ஒரு குழந்தை 3.5 வயசுல துணியை மடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தையோட துணியை 3.5 வயசுல மடிக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். இது ஒண்ணு ஃபைன் மோட்டார்ஸ்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல வந்து இந்த வயசுல குழந்தைங்களுக்கு டோவாக் பிராக்டிஸ். அதாவது டோவாக் அப்படின்னா இதுதான் நம்ம பாதம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளோட விரல்கள். இந்த டோஸை மட்டும் கீழே ஊனி பாதத்தை மேல தூக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பாதம், நம்மளோட கால்னு வச்சுக்கோங்க. இந்த கால்ல டோஸை மட்டும் இப்படி கீழே ஊனி பாதத்தை மேல தூக்கிடுறீங்க. அந்த நுனி விரல்களால இப்படி 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 நடந்து வரணும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டோவாக் வந்து அகெயின் இது பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நல்லது. குழந்தைங்களோட குழந்தைங்க ஹைட் ஆகிறதுக்கான நர்வஸ் வந்து இந்த டோவாக்ல அதிகமா இருக்கும். ஸோ இந்த டோவாக் ப்ராக்டிஸ் ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். அதுவும் கைகளை தூக்கி கொண்டு டோவாக் போடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு. ஹோல் பாடி ஸ்ட்ரெச் ஆகும். ஹோல் பாடி ஸ்ட்ரெச் ஆகிறப்ப இது இன்னும் வந்து கிராஸ்ல வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஹோல் பாடி ஸ்ட்ரெச்சுக்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் நல்லது. அப்புறம் இப்போ வந்து ரப்பர் யூஸ் பண்றது, எழுதுனா அழிக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். ஒரு இதை வந்து பேஸ் பண்றதுக்கு நிறைய வேலைகள் வந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா, நியூஸ் பேப்பர் கொடுத்து கிழிக்கிறதுக்கு, அந்த நியூஸ் பேப்பரை மடிக்கிறதுக்கு, அந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு ஒரு இடத்துல ஒட்டுறதுக்கு, அந்த நியூஸ் பேப்பர் இன்னும் ஒரு ஸ்டேஜ் 6 வயசுக்கு மேலே அந்த நியூஸ் பேப்பரை ரோல் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு கசக்க கொடுக்கணும்.
நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரை வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டி சொல்றேன்னு பாருங்க. சின்ன குழந்தைங்கன்னா ஃபர்ஸ்ட் கசக்க கொடுக்கணும், அப்புறம் கிழிக்க கொடுக்கணும், மடிக்க குடிக்கணும், கிழிச்சதை ஒட்ட கொடுக்கணும், அதையே வந்து ரோல் பண்ண கற்றுக் கொடுக்கணும், அந்த பெரிய நியூஸ் பேப்பரை மடிக்க சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட அதே தான் அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக வந்து டெவலப் ஆகும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய போகும். அப்புறம் ஒரு 6 வயசு குழந்தை என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாட் போட கற்றுக்கணும், ஒரு சடைக்கு ரப்பர் பேண்ட் போட கற்றுக்கணும், அப்புறம் வந்து ஒரு பின்னல்களை கற்றுக்கணும், ஒரு த்ரெட்ல வந்து நீடில் வந்து ஒரு த்ரெட்டுக்கோ கற்றுக்கணும், முக்கியமாக கத்திரிக்கோளால் வெட்ட கற்றுக்கணும். கத்திரிக்கோளால வெட்டுற ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான ப்ராக்டிஸ், சரியான ஹை ஹேண்ட் கோஆர்டினேஷன். ஓகே, இன்னைக்கு குழந்தைங்க வந்து அழகா தோசை ஊத்துறாங்க, சூப்பர் ஹை ஹேண்ட் கோஆர்டினேஷன், தாராளமா தோசை ஊற்ற சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்படித்தான் விளையாட ஃபர்ஸ்ட்ல வந்து மிஸ்டர் செல்வம் அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், டிவி இல்லாம எப்படி வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகுது? உண்மையிலே டிவி இல்லாம எங்க குழந்தைங்களுக்கு ஃபைன் மோட்டார்ஸ் அண்ட் கிராஸ் மோட்டார்ஸ் வித்தவுட் எனி மெட்டீரியல்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சூப்பரா டெவலப் ஆகுது. உண்மை அதுதான். நான் வந்து அகாடமிக் பேஸ்டா என் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் இன்னும் டீச் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரியான மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. என்னோட பல விஷயங்கள் அவங்க வந்து டிராவல் பண்றாங்க, பாக்குறாங்க, செய்யறாங்க. அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து சூப்பரா டெவலப் ஆகுது. உண்மையிலேயே இன்னைக்கு அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா எனக்கு கை கொடுக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங், சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம். உண்மையிலே கரெக்டா முந்தானேத்து மத்தியானம் எனக்கு வந்து மிராக்கிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது, ஆங்கிலம் இன்னும் அவளுக்கு வந்து ஏபிசிடி கூட நானாக இன்னும் அவருக்கு கற்பிக்கவில்லை. அவளுக்கு வந்து தமிழ் தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த தமிழையே வந்து வந்து நடேசன் அப்படின்ற ஐயாவோட அந்த ஒரு அவரோட ரிசர்ச் பேஸ்டா போன இன்னும் எளிமையாக தமிழ் கற்றல் எப்படி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கையேடு வச்சிருக்கேன். அந்த கையேடு மூலமா தான் குழந்தைங்களுக்கு வந்து கல்வி போயிட்டு இருக்கு. நம்பர்ஸும் அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அதை மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து எஸ்ஸும் ஆரும் போட்டு ஏதோ கீழே எழுதி அதுக்கான ஏதோ சில விஷயங்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா எஸ் ஆறுன்னு சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன். என்னவா போட்டிருக்க அப்படின்னு, எஸ் ஆறு அப்படின்னா எங்க பார்த்து கத்துக்கிட்டா? நானே கத்துக்கிட்டாமா அப்படின்ற. கரெக்டா போட்டிருக்காங்க எஸ், கரெக்டா போட்டிருக்காங்க ஆறு. இப்ப நான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இல்ல இதுக்கான நோட்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு மார்னிங் நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். காலையில அவங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாங்க. சரி ஓகே, நான் எனக்கு நேரம் கிடைச்சது, நான் பட் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். வந்தாங்க, வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு அதுல இருக்க எழுத்துக்கள் எல்லாமே எழுதவே தெரியாத எழுத்துக்களை கூட அப்படியே எழுதிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து 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 அப்படியே எழுதிட்டு இருந்தாங்க. ஆங்கிலமா இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அதை அப்படியே பார்த்து 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 அவங்களே எழுத கத்துக்கிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து பேசாம அவளை அப்படியே செல்ஃப் லேர்னிங்லேயே விட்டுறலாமா அப்படின்ற ஒரு எண்ணமானது ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா பின்னாடி தெரியும், கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் லேர்னிங், இந்த மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல செல்ஃப் லேர்னிங் எனக்கு கிடைக்கிறது அப்படின்றத வந்து, அதாவது டிவி இல்லாமல் ஹோம் எஜுகேஷன்ல என்னோட பல வேலை பளுவுகளுக்கு இடையில் குழந்தைகளிடம் சிறிது நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே இவங்களுக்கு நல்ல ஒரு செல்ஃப் லேர்னிங் கிடைக்குது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப இதமா வந்து ஷேர் பண்ணிட்டேன்.